ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரே சட்னியா சாப்பிட்டு ரொம்ப போரிங்கா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, எள்ளு வச்சு எள்ளு சட்னி ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம யம்மியா இருக்கும். டிஃபன் ஐட்டம்ஸ்க்குலாம் சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வாணல்ல 1 கப்பு எள்ளு ஆட் பண்ணி இந்த மாரி ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இது கம்ப்ளீட்டா ஆற வைக்க போறோம். ஒரு தட்டில வந்துட்டு கொட்டி இந்த மாரி ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இன்னொரு வாணல்ல எண்ணெய் தேவையான அளவு ஊத்திட்டு 4 காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி, 3, 4 தேங்காய் பத்த வந்துட்டு நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இந்த மாரி ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இன்னொரு பிளெண்டர்ல நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா ஐட்டம்ஸையும் உள்ளே போட போகிறோம். எள்ளு, நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய், காஞ்ச மிளகாய், புளி இதெல்லாமே சேர்த்துருங்க. இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காய பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சியில் சட்னி மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம தாளிக்க போகிறோம். அதுக்கு எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு இந்த மாதிரி தாளித்து நம்ம எடுத்து வச்சுருக்க சட்னி கூட கொட்டிடுங்க. இது அப்படியே சாப்பிட்றதுக்குமே நல்லா தான் இருக்கும். இது கூடவே தண்ணி கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணி கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணி தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சர்வ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.